பஞ்சாயத்துல ஊராட்சி பணியாளர் சுத்தம் பண்றத ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருஷத்துக்கு ஒரு முறை பார்வையிடுவாரு. அவர் எங்க நோட்டை கைது போட்டு போவாரு, அவர் நோட்டை கைது பண்ணிட்டு போவாரு. இந்த விவரத்தை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னாடி காட்டுவாங்க. பயன்படுத்துற பொருள் நீங்க சாம்பிள் வாங்கிடலாம். குளோரின் ஒரு 10 கிலோ கொடுத்து கேட்க முடியுமா? ப்ளீச்சிங் பவுடர் ஒரு 10 கிலோ கொடுத்து கேட்க முடியுமா? எங்க வீட்டு பாத்ரூமுக்கு தேவைப்படுதுங்க ஒரு 2 கிலோ கொடுத்து கேட்க முடியுமா? சாம்பிள் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கிட்டு வரலாம். இந்த சாம்பிள் கேட்கறீங்கல்ல, சாம்பிள் 50 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் கேட்கறீங்க, குளோரின் கேட்கறீங்க, இது சும்மா தருவாங்களா? எவ்வளவு காசு கேட்கலாம்? அரசாங்கம் கிட்ட காசு வாங்கிட்டு தான் தரும். அரசு அலுவலகம் நிர்வாகம் கிட்ட காசு வாங்கிட்டு தான் தரும். எவ்வளவு கேட்கலாம்? என்ன உண்மையான காசு, உண்மையான செலவு தொகை. இப்ப பாலம் கட்டிட்டு இருக்காங்க, என்ன கட்டுறாங்க? பாலம் கட்டுறாங்க. பாலம் கட்டுறது என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க? கம்பி இதெல்லாம் சாம்பிள் கேட்கலாம். நீங்க பாலம் கட்டுறது நீங்க போய் பார்வையிடலாம். அரசாங்கம் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் காப்பி பார்க்கலாம், எஸ்டிமேட் காப்பி பார்க்கலாம், ஒர்க்கார்டர் பார்க்கலாம், எந்த அந்த வேலை செய்யற விவரத்தை பார்க்கலாம். அந்த வேலை செய்யற என்னென்ன பொருள்லாம் சட்டப்படி பயன்படுத்துற விவரம் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, அந்த விவரம் அவங்க வச்சிருப்பாங்க. அதை வாங்கி அந்த விவரப்படி திட்டப்படி சட்டப்படி வேலை செய்யறாங்க, நீங்க கண்காணிக்கலாம். கண்காணிக்கிற பொழுது ஜல்லி 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சாம்பிள் வாங்கிட்டு வரலாம். சிமெண்ட் ஒரு 1/2 கிலோ கொடுங்க சாம்பிள் வாங்கிட்டு வரலாம். கம்பி 1 மீட்டர் வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. 1 அடி வெட்டி வாங்கிட்டு வரலாம். 1 மீட்டர் எத்தனை அடி வருது? ஆமா, உங்களுக்கு கடற்கரை ஆயிடும். அதனால 1 அடி சாம்பிள் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் வாங்கிட்டு பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் வாங்கி காமராஜர் ஐயா காலத்துல கட்டின பள்ளிக்கூடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. காமராஜர் ஐயா காலத்துல கட்டின அணை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கக்கன் ஐயா காலத்துல அண்ணாதுரை காலத்துல கட்டின கட்டிடம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. உட்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அரசாங்க கட்டிடம் பள்ளக்காடு தான் இல்லையா? தலையில விழுதா இல்லையா? இடியா வந்தாதான் நீங்க ஆச்சரியப்படணும். தலையில உருவா வந்தாதான் ஆச்சரியப்படணும். காரணம் என்ன? தரமாக இல்லை. அரசாங்க வேலையில் இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியல. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் கான்ட்ராக்டர் வேலை எடுத்து செய்யறாங்க, ஒப்பந்ததாரர்கள் வேலை எடுத்து செய்யறாங்க. இதுல பர்சன்டேஜ் வந்து வேலை வரதா சொன்னாங்க. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியல? என்ன செல்லு கால் பண்ணாங்க 40% தான். 40% தான். உண்மையிலேங்களா? உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கொத்தனார் ஒரு வீடு கட்டுறாரு, என்ஜினியர் வீடு கட்டுறாரு, நம்ம அண்ணன் கண்ணனுக்கு ஒரு வீடு கட்டுறாரு. 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல, எவ்வளவு பட்ஜெட்ல? 20 லட்சம் பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ஜினியர் எஸ்டிமேட் போட்டு தந்தாரு. அது கொத்தனார் வந்து நம்ம அண்ணனுக்கு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காரு. வீடு கட்டி முடிச்சா 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடு கட்டி முடிச்சா கொத்தனாருக்கு எவ்வளவு லாபம் வரும்? என்ஜினியர் கொத்தனாருக்கு அந்த வேலை செஞ்ச ஒப்பந்ததாரருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? மினிமம் 10% லாபம் கிடைக்கும். 20 லட்சம் ரூபாய் காசு தரோம், அவர் வீடு கட்டி தராரு. நான் கேட்கறேன், இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 50% வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டு தரோம். அவர் சொன்னாரு 20 லட்சம், அவர் சொல்றாரு. நாம அவர்கிட்ட பேர பேசி அவர் 20 லட்சம் சொல்றாரு. நம்ம பேர பேசி 20 லட்சத்துக்கு பிடிச்சி இந்த காசு முடியாது அவர் 20 லட்சத்துக்கு கொடுத்துறோம். 4 கிட்டா தரோம். 4 கிட்டா காசு தரோம். 5 லட்சம் 4 தரோம். கடைக்கால் போட்டு முடிச்சோம் 5 லட்சம். நிண்டல் லெவல்ல ஒரு 5 லட்சம். பூசத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம். வீட்டுல பரிசு வேலை முடிச்ச பிறகு ஒரு 5 லட்சம் 4 கிட்டா தரோம். அவர் வேலை செஞ்சு முடிச்சு நம்ம வீட்டு சாவி தர, நமக்கு இறக்கம் பால் காய்ச்சணும், நம்ம மேஸ்திரி கூப்பிட்டு சீர்வரிசெல்லாம் கொடுத்து அனுப்பணும். அவருக்கு 10% மிச்சம் சொல்றாங்க. 10% லாபம் தான் வரும். எத்தனை பர்சன்டேஜ் லாபம் வரும்? இன்னும் கொஞ்சம் நல்ல மேஸ்திரியா இருந்தா, திறமையான மேஸ்திரியா இருந்தா 15% லாபம் வரும். நல்ல இன்ஜினியர் இருந்தா கொஞ்சம் நல்ல இறுக்கி முடிச்சு பண்ணாங்கன்னா 15% லாபம் வரும். 15% தாண்டி எங்கேயுமே லாபம் வரும் வாய்ப்பு இல்லை. பொருள் தரமற்ற பொருள் போட்டாங்கன்னா, மோசமான பொருள் போட்டாங்கன்னா 20% லாபம் கிடைக்கும். இப்ப நம்ம காசு எப்ப கொடுத்தோம்? முன்னாடியே தந்துருக்கோம்.
அரசாங்க வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய் செலவுல சத்துணவு கொடுக்க கட்டி கொடுத்து அரசாங்க கான்ட்ராக்டர் வேலை கொடுத்துச்சுன்னா கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர் கையில இருந்து செலவு பண்ணுவார். எங்க இருந்து செலவு பண்ணுவாரு? செலமணியன் ரமேஷ் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எதுவுமே வேலை இல்லை. சாப்பாடு 2 மணி ரெடி ஆயிடுச்சு. 2 மணி ஆகிடலாம். எவ்வளவு பேர் வரலாம்? 45 பேர். 2 விட்டா சாப்பிடுறோம். உணவெளி வேலை விட போறோம். 2 விட்டா சாப்பிட போறோம். முதல்ல பெண்கள் சாப்பிடுறோம், ஆண்கள் 2வது சாப்பிடுவோம். சர்க்கரை நோயாளிகள் நேரமா சாப்பிடுறவங்க வயதானவங்க அவங்க முன்வரிசைக்கு போயிருங்க வந்துடலாம். என்ன சொல்லிக்கணும்? ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் அரசாங்கத்தில் வேலை எடுத்து வேலை செய்யல முதல்ல காசு தர மாட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? அரசாங்கத்தில் ஒப்பந்தம் போட்டு அரசாங்கம் சொல்ற சட்டத்தின்படி வெளியே கட்டுவாரு. 4 கிட்ட காசு தருவார். வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஒப்பந்ததாரர் தனியார் அரசாங்கத்திட்ட காசு போட்டு வேலை செஞ்சு கொடுத்து திருப்பி அரசாங்கம் வாங்கல. அவரு முன்னாடியே 40% லஞ்சம் கொடுத்தா கமிஷன் தந்தா அண்ணன் சொல்றாரு. எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. பில்லு கொடுக்கல 4 கிட்ட அவர் சொந்த காசு போட்டு வேலை செஞ்சுட்டு அரசாங்கத்துக்கு காசு வாங்குறாரு. முழுசா நல்லா வேலை செஞ்சா, ஒழுக்கமா வேலை செஞ்சா, சரியா வேலை செஞ்சா 15% லாபம் கிடைக்குமா? 15%ல அவரு ஏதாச்சும் ஒரு 2% 3% லஞ்சம் கொடுத்தாங்கன்னா நியாயம். ஏன்னா லஞ்சம் எல்லாருமே இருக்கு. அவரு கிடைக்கிறதே 5% லாபம், 5% லாபம். 15% லாபம் 40% எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும்? லட்ச ரூபாய்க்கு 40,000 லஞ்சமா போச்சுன்னா வெறும் 60,000 தான் கைக்கு வருது. இந்த 60,000த்துல அவரு கை காசு போட்டா பில்டிங் கட்டுவாரு. என்ன நடக்கும்னா தரமற்ற பொருள், மோசமான பொருள், மிக மிக மோசமான பொருள் போட்டு வரல. நீங்க மட்டும் கலாய்வு போனீங்கன்னா எஸ்டிமேட் காப்பி வாங்கிடுவீங்க, ஒர்க் ஆர்டர் வாங்கிடுவீங்க, நாட்டுக்குரிய ஒப்பந்தம் வாங்கி வச்சுக்குவீங்க, கையில எடுத்துருவீங்க. ஐயா நீங்க சொல்லி இருக்கிறது ராம்கோ சிமெண்ட் போடுறா சொல்லிக்கிறீங்க. 43 கிரேட் சிமெண்ட் பேசுறீங்களா? கட்டுமான சாதனம் வேலை செய்வீங்களா? இல்லையா? உட்காரு ரமேஷ் கண்ணன் 5 நிமிஷம் இருக்கு. ஏன் ஒரு 5 நிமிஷம் முடிச்சா முடிக்க ஒரு 5 நிமிஷம் கிரேட் எத்தனை கிரேட் சிமெண்ட் எத்தனை கிரேட்? 43 கிரேட் சிமெண்ட் போதா சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க தரமற்ற சிமெண்ட் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இத கேள்விய வாயில கேட்கக்கூடாது. இந்த கேள்விய கண்ணுல மட்டும் பார்த்தது. கலாய்க்கு போகல, முக்கியமான விஷயம் தான். கலாய்க்கு போகல 43 கிரேடு ராம்கோ சிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் இருந்தா அவரு வேற ஏதோ பேர் இல்லாத சிமெண்ட் தரமற்ற சிமெண்ட் போடுறாங்க அப்படிங்கல நீங்க பார்த்த உடனே கேள்வி கேட்டு வேலையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருவீங்க. ஏன்னா நம்ம மண்டை சூடிடுறீங்களா? சட்டத்தை திருட்டா என் காசுடா, எங்க அம்மா வீட்டு காசுடா, திருடாடா அப்படின்னு நின்னீங்கன்னா ரொம்ப ஆயிடும். என்ன வேடிக்கை பாருங்க, கலாய்க்கு போட்டீங்க. சிமெண்ட் தப்பா போடுறேன் தம்பி, சிமெண்ட் ஒரு 1/2 கிலோ சாம்பிள் கூட அவ்வளவுதான் வாங்கிங்க. ஜல்லி பாத்தீங்க, ஓடகெல்லாம் இருக்கு, தரமற்ற ஜல்லியா இருக்கு. ஜல்லிய தெருவில் ஓடு போட்டு கொட்ட மாட்டோம். இதுல காய்கறி போட்டு கட்டணம் கட்டு யூஸ் பண்றீங்க. கேள்வி கேட்காதீங்க. சாம்பிள் ஒரு 1/2 கிலோ போட்டு வாங்கிங்க. கம்பி ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள கம்பி, ஆரஞ்சு கம்பி போடணும். காலி கம்பி தான் போடுறோம், சாதா கம்பி போடுறோம். ஏற்கனவே பயன்படுத்தின கம்பியை ரீசைக்கிள் பண்ண கம்பி போடுறோம். இந்த கம்பியை வேலி போட கூட பயன்படுத்த மாட்டோம். அப்படியே மாட்டேன் கம்பியை கட்டண பயன்படுத்தலாம் தெரிஞ்சு போச்சு. கேள்வி கேட்காதீங்க. பார்த்துட்டு சாம்பிள் வாங்கிங்க. வாங்கி முடிச்ச பிறகு கியூப் பீஸ், என்ன பீஸ்ங்க ஒரு திருப்பி சொல்லுங்க. கியூப் பீஸ் ஒரு பில்டிங் கட்டி முடிச்ச உடனே, கட்டணம் கட்டி முடிச்சோன்னா, பாலம் கட்டி முடிச்ச உடனே அரசாங்கம் என்ன சொல்லுன்னா மேல இருந்து கீழே ஓட்ட போட்டு ஒரு சாம்பிள் எடுத்து அரசாங்கம் கொடு அப்புறம் சொல்லுது. அதே மாதிரி சாம்பிள் நீங்க வாங்கிக்கலாம். ரோடு போடத்துல ரோடுடைய மேற்படுத்து அடிமட்டம் வரைக்கும் ஒரு ஓட்ட போட்டு சின்னதா ஓட்ட போட்டு தொலை போட்டு சாம்பிள் எடுத்துருவாங்க. அது பேர் கியூப் பீஸ். இதை ஒரு சாம்பிள் வாங்கிக்கலாம். 4000 ரூபா தான் காசு. 4000 ரூபா தான் வாங்கிட்டோம்னா இதை கொண்டு நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியர் வேலையை கொடுத்தா அவன் சான்றிதழ் கொடுத்துருவான். இது தரமற்ற சிமெண்ட், இது தரமற்ற கம்பி, இது தரமற்ற கட்டுமானம் அப்படின்னு கொடுத்துருவான். இதை வாங்கின பிறகு நீங்க சட்டப்படி சாப்பிட்டீங்கன்னா கான்ட்ராக்டுக்காரன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதிகாரிகள் கூட ஜெயிலுக்கு போயிடுவாங்க. எப்படி ரகசியம்? மதிய உணவுக்கு பிறகு. நன்றி. முதல்ல பெண்கள் சாப்பிடலாம். மதிய உணவு நேரம் மறுபடியும் 2:15 நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. 2:15 மணிக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது.
என்ன சார் சார்